இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணுறது பெரிய விஷயம். Also, yeah, he's very mischievous. During serious crying scene, emotional scene, he would make me laugh. He would pull my leg, and director will be like, "Shirin, serious, please." சூரியனை பேசுறது கூட தம்பி டே அப்படிலாம் இது பண்ண மாட்டாரு. தங்கமுத்தாரு எப்படி இருக்க தங்கம் என்ன பண்ற? அஜித் சார் வந்து தங்கமான மனுஷன். எனக்கு வலிமை படத்துக்கு பொண்ணுன்றது அது அஜித் சார் வந்து அந்த ஷார்ட்ல என்ன தலையில இப்படி கொட்டியிருப்பாரு. இப்படி இப்படி சொல்லிடுவேன் பண்ணிட்டு ஓகே தானே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சாரி வச்சுதா அப்படிதான் கிடையாது. டப்பிங் போகிறப்ப நான் ஏவிஎம் உள்ளே போகிறேன். வாங்க சார். ஐயோ தலை நீங்கள் என்ன பேர் என்னது ஒரு கொட்டுன்னா இப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அந்த கோயில் திருவிழா போயிருக்கோம் நானும் சேதரும். அப்போ ஃபோட்டோஸ் எடுத்தப்போ கூட வாங்க 5 தம்பிங்களை வாங்க அப்படின்னா இல்லை மொத்தம் 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம புகழ் மற்றும் ஷிரின் நடிச்சு வெளியாக போற மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தினுடைய டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. லாஸ்ட் இயர் வந்து நீங்க நடிச்ச அயோத்தி 1947 2 படங்களுமே வெளியாகி ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு உங்களுக்கு கிடைச்சது. அதுல உங்களுக்கு பெஸ்டா வந்த ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய பேர் பண்ணாங்க. சிம்பு நான் கால் பண்ணி அயோத்திக்காக சொன்னார். அயோத்தி படம் பார்த்துட்டு அப்புறம் நிறைய பேர் 1947க்காக நிறைய பேர் இது பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு சசிகுமார் சார் பேசுவார் டெய்லியும், சூரியன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அதை தாண்டி அவங்களாம் வந்து நம்மளை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் எல்லாருமே என்னை பார்த்தாங்க. எல்லாமே அது சூரியனை பேசுறது கூட தம்பி டே அப்படிலாம் இது பண்ண மாட்டாரு. தங்கமுத்தாரு எப்படி இருக்க தங்கம் என்ன பண்ணுற? அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் இது பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் மதுரைக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தப்போ கூட சேதனம் அந்த விஜய் சேதனம் அந்த கோயில் திருவிழா போயிருந்தோம் நானும் சேதனம். அப்போ ஃபோட்டோஸ் எடுத்தப்போ கூட வாங்க 5 தம்பிங்களை வாங்க அப்படின்னா இல்லை மொத்தம் 6 பேர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ் வான்னு சொல்லி இந்த ஃபேமிலியாக எல்லாரும் எடுத்தது வந்து ரொம்ப விட்டு தர மாட்டாங்க அந்த ஃபேமிலி வேலையை. அதே போல் சேதனுன்னா அந்த க்ரௌடில் வந்து போகிறோம் எல்லாரும் சேர் சூரியனும் சேதனும் உட்காந்துட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சேர் எடுத்துருவாங்க புகழ் போல் என்ன மடியில் உட்கார மாட்டீங்களா அப்படின்னு சேதனை கூட்ட மடியில் உட்கார வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷனை இது பார்க்க முடியாது. ஹாப்பி. நீங்க வந்து ஏர் ஹோஸ்டஸா இருந்திருக்கீங்க, ஒரு மாடலிங் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கீங்க. ஆக்டிங்குள்ள சினிமா ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? Actually, I never planned to become an actor. After I left Jet, I wanted to take some break from flying because it was very hectic. So, like, it just happened because I started shooting for ads and brands like print shoots and small ads like Flipkart and all. I started doing in Mumbai. So there, people used to tell me that you have this very round, bubbly like face, like like South Indian look. You should try for Tamil movies. I said I don't know Tamil, like Tamil Teriyada. So they started like, okay, we will teach you, but you have that face. So first movie Nenjamundu Nemandodu Raja, I signed and it was easy for me, and I was given like 15 days training. Okay. So yeah, learn Tamil. Not learn Tamil. I had a Tamil tutor. Basically, they kept Shiva Karthikeyan Productions. They kept a person like just for me. He used to be just on set, and I got full training done from them. And now it's easy. I don't need a Tamil tutor. They give me the dialogues during makeup and hair. I prepare it, and on set it's easy. I don't take much takes now. Before I used to take a lot of takes. So now it's comfortable. Was it easy? இப்போ தமிழ் வந்து ஈஸியா இருக்கப்போ. Now yes. Yeah, but initially like first movie I got training, that's why it was easy. Otherwise yeah. But I have a long way to go. Yes. அயோத்தியா இருக்கட்டும் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீங்க நடிச்ச படமா இருக்கட்டும், உங்களுக்கான ஸ்ட்ராங் ரோல் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துச்சு. ஆனா மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான அந்த பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா நீங்க லீட் ரோலு, டோட்டல் கதை உங்களை ஒரு மெயினா வச்சிருக்கும். அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? அதில் மெயின் லீடை தாண்டி எல்லாருக்குமே ஈக்குவலாக ஒரு விஷயம். புலியும் சரி, ஹீரோயினும் சரி, சிங்கம்புலி அண்ணனும் சரி, நாங்கள் எல்லாம் த்ரோட்டாகவே ஒரு படம் ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே எல்லாருமே கிளைமேக்ஸ் வரையுமே ஒரு த்ரோட்டாக போயிட்டுருவோம். ஸோ அதை தாண்டி கதையின் நாயகன் அந்த விஷயம் போகிறப்ப அந்த ஒரு பொறுப்பு நமக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அது ஆடியன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அது பிடிக்கணும்
ஏன்னா அவன் வந்து ஏனோதானன்ட்டு ஒரு ஹீரோன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லையா. ஒரு விஷயத்தை போய் கன்வே பண்ணணும். நம்ம ஒரு டைலாக் பேசணும், அந்த டைலாக் ஆடியன்ஸ் பேசணும், ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும், ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மக்கள் வந்து சே அது நம்மளால தான் அப்படிதான் வைப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்துப்பேன். இதில் வந்து குழந்தையும் இருக்கிற பையனும் எனக்கு இருக்கிறதுனால ஸோ இன்னுமே கூடுதலான ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன்னா வந்து பார்த்து பண்ணணும். குழந்தைங்களோட வந்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறப்ப அவங்களுமே எல்லாருமே வந்து ஒரு வல்கரான ஒரு டைலாக்கோ ஒரு சீனோ இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். புகழை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்திருந்தோம் கொஞ்சம் நாட்டியா எப்ப பார்த்தாலும் ஒரு காமெடி பண்ணிட்டு எல்லாத்தையுமே சந்தோஷமா வச்சுக்கிற கலகலன்னு ஒரு பர்சன். செட்ல எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இவர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் ஏன்னா சிரிக்காம நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? Prachana illa, but he's very entertaining, like fun to work with, and apart from professional also, I think I found a lifetime friend in him, like you know, that comfortable and that bond we had in that 30-40 days of schedule. And also working with real animal also gave us that experience. We used to both look at each other now. So director used to tell me, Shirin, sleep on tiger. I used to look at him like, what to do, because real tiger, no, and he's huge, like big, like almost my height, so very scary, but it was fun. But also, yeah, he's very mischievous. During serious crying scene, emotional scene, he would make me laugh. He would pull my leg, and director will be like, Shirin, serious, please. Serious, like he couldn't control our laugh, right? Yeah, his expressions are like amazing that way. ஃபர்ஸ்ட் படமே வந்து யுவன் சங்கர் ராஜா அவங்களோட மியூசிக், நிச்சயமா அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கணும். அவர் ஏதாவது சொன்னாரா, இல்லை உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? இல்லை ஐயா, இப்போ கதையை கேட்டுட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சொன்ன முதல் வார்த்தை இதில் ஒரிஜினல் புலி, அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு சொன்னோட ஐயோ என்ன சொல்கிறீங்க. ஏன்னா நம்ம ட்ராவல் டைமில் கேட்குறதே யுவன் மியூசிக் தான். அதை கேட்டாலே அது ஒரு தனி போதை. ஸோ அதை தாண்டி அவர் நமக்கு மியூசிக் போட போகிறாரான்றது வந்து பெரிய விஷயம். அவர் வந்து தளபதி எல்லாருக்கும் மியூசிக் போட்டு வளர்ந்து வர கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அவர் வந்து இது பண்ணுறாரு, மியூசிக் போடுறார். ஸோ அப்போ வந்து அவரோட பெருந்தன்மை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அவருக்கு வந்து அதாவது எப்படி சொல்கிறது, என்னோட முதல் படமே யுவன் மியூசிக். ஸோ வந்து ரொம்ப அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ யுவன் சார். இப்போ வந்து புகழ் அப்படின்னா நாங்க ரொம்ப ரசிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு பார்க்கும்போது CWCயா இருக்கட்டும், இல்லைன்னா மற்ற ஒரு ஷோஸ்ல ரொம்ப காமெடியான ஒரு பர்சன், நல்லா என்டர்டெயினா எல்லாத்தையும் வச்சுப்பாரு அப்படின்னு. ஆனா இப்போ வந்து நீங்க ஒரு சீரியஸான ரோல், ரொம்ப எமோஷனலான ரோல் பண்ணும்போது அதை எப்படி நீங்க கேரி பண்ணி கொண்டு போறீங்க? இல்லை எனக்கு டைரக்டர்ஸுங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 1947 ஆகட்டும், அவங்க குக்குத்து கோமாளியில் பார்த்து ரசிச்சிருக்கோம். அவங்க நீங்கள் நல்ல காமெடி பண்ணுவீங்க பார்த்து ரசி, பட் உங்களை வேற ஒரு டைமென்ஷனாக நாங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணது தான். ஸோ நான் கேட்டேன், இது பண்ண முடியுங்களா நீங்கள்? இல்லை எப்படி இது காமெடி யாராவது சிரிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொன்குமார் சார் வந்து இது பண்ணார். அதே போல் தான் அயோத்தி படத்துலையும் சரி, இதில் இது ஒரு கேரக்டராக இருக்கும், நான் ஒன்று புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி தான் எல்லாமே இது பண்ணாங்க. இன்னும் 2-3 படங்களும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எமோஷனல் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு? என்டர்டெயின் பண்றது கம்ஃபர்டபுளா இருக்கா, இல்ல எமோஷனை வெளிப்படுத்துறது? ஆர்டிஸ்டா வந்துட்டா எல்லாமே வந்து பண்ணிதான் ஆகணும். ஆமா, காமெடியும் சரி இதுவும் சரி, எதானாலுமே சரி. He is a versatile actor. காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா? No, seriously, he deserves it. Like everyone tells like he's a comedian, but I don't think so. He's versatile. I saw his 1947 movie. It was fabulous. Like I got goosebumps in the end, like the pre-climax. Oh my god, like even though I don't know the language, but still I was like, oh my god, like Pugal. My mom was also there watching the movie. So he is versatile, all-rounder. He can do. He deserves to be a hero. And even before movie release, he has signed projects as heroes. Yeah, he has 2-3 projects as hero. 1947 வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணாங்க, டப்பிங்கே வைக்கல, வேற லாங்குவேஜில் வந்ததில்ல, ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும். ஆனால் செகண்ட் ஹாஃப் மேலே என்னோட ஓன் வாய்ஸ் மட்டும்தான். ஆமாம், அதை முருகதாஸ் சார் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா இப்போ டப்பிங் வாய்ஸ் வேண்டாம், புகழோட வாய்ஸ் இப்போ இல்லை. இப்போ ஹிந்திலாம் டப்பிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசியிருப்பேன்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாமே வாய்ஸ்லாம் எல்லாமே பேசுகிறேன். செகண்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, புகழோட ராவ் சவுண்டை வச்சு நான் கத்தந்து தான் ஃபுல்லாகவே எல்லா லாங்குவேஜில் என்னோட வாய்ஸ் தான்.
ஓ அது நிச்சயமா ப்ளஸ். ஏன்னா நாங்களே படம் பார்க்கும்போது யாரா இருந்தாலுமே அந்த சீன் பார்க்கும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகும். ஏன்னா நீங்க பேசி நாங்க நிறைய கேட்டிருக்கோம். அதுல நீங்க பேச முடியாம ஒரு பவன்குமார் சார் நல்லா உழைச்சாரு. நிறைய சரி நானும் இன்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு போலீஸ் காலில் பிடிச்சி நான் வந்தேன். அப்போ அதில் என்ன ஆயிடுச்சு, நான் வந்து நம்ம சொல்லி இன்னும் கொஞ்சம் எமோஷனல் வேணும் ஆடியன்ஸ் வந்து நான் என்ன கத்த வேணான்ட்டாங்க. வேண்டாம் நீங்கள் கத்தாதீங்க. இல்லை சார் நான் கத்தாய் நான் ஒரு விஷயம் பண்ணாதான் ஆடியன்ஸ் அங்கே இருக்கிறவங்களும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டும் பார்த்து அந்த அழுக வரும். இல்லை சும்மா நான் நார்மலாக பண்ணால் அந்த ஒரு ஃபீல் வராது பண்ணேன். அப்போ அந்த போலீஸ்காரர் சொன்னேன், சார் நீங்கள் என்னை உதைக்க மாதிரி உதைக்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஃபீல் நான் கீழே போகணும். உதைக்கிறப்ப அது அந்த ஷூ கீழே வந்து பாட்டம்ல ஆணி இருந்தது, அது எனக்கு தெரியாது. அவருக்கும் பாவம் நான் தான் சொன்னேனே என்ன அவர் உதைச்சிருப்பார். ஆணி வந்து சொருவிடுச்சு 1947. தழும்பு இருக்கிற அளவு ஆணி இல்ல, நல்லா ஷூல பாட்டம்ல அந்த ஆணி இருக்கு. அந்த ஃபோர்ஸோட நான் தான் உதைக்க சொன்னேன். ஸோ அதெல்லாம் நிறைய உழைப்பு அதில் 1947 படம். ஸோ அதுக்குண்டான இதுவும் எல்லாருமே இது பண்ணாங்க. 1947 நல்லா இது பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம். காஸ்டியூம்ஸ் பொறுத்த வரைக்குமே நீங்க அப்படியே டோட்டலா தமிழ் கேர்ள் மாதிரி சேஞ்ச் ஓவர் இருக்கு. எஸ் தமிழ் பொண்ணு. அதை எப்படி நீங்க கேரி பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம் ஒரு இடத்துல. Yeah, I was actually ரொம்ப excited because this previous movie is all modern city girls. So this one movie like Village Girl. So I was very excited that okay, yeah, finally, you know, like people would accept me also as a village girl. You tell me, is it like am I justified? அந்த ஜிமிக்கில இருந்து எல்லாமே ஒரு மாதிரி அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி டோட்டலா சேஞ்ச் ஓவரா தெரியுது. நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தமிழ் தெரியாத பொண்ணு அப்படின்னு தெரியல அதுல பாக்கும்போது. அதனாலதான் actually when you see the movie also you won't realize because it's like I've said my own dialogues, like no prompting, nothing, so you won't realize that it is dubbed or anything. Yeah. நான் சில பர்சன் சொல்றேன், உங்களுக்கு அவங்க கூட நடந்த ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அஜித் சார். அஜித் சார் வந்து தங்கமான மனுஷன். எல்லாம் வந்து நான் அமேசான் ப்ரைம் வந்து LOLனு ஒரு ஷோ போயிருந்தேன் 25ஆம் தேதி. ஓகேங்களா, 25ஆம் தேதி அதே இதுதான் எனக்கு வலிமை படத்துக்கு ஃபோன் வந்தது. நான் வந்து கொஞ்சம் இதாகி கொஞ்சம் பாம்பேயில் போயிட்டு ரொம்ப இது பண்ணேன். இந்த மாதிரி ஷூட்டுங்க எனக்கு அஜித் சார் படங்க என்னது இல்லை எங்களுக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். மறுநாள் காலையில் தான் வெளியில் வரோம். வெளியில் வந்தால் மறுபடியும் ஃபோன் வருது எனக்கு. சார் சாரி நேற்று போட முடியல, அதான் 26ஆம் தேதி மாற்றிட்டாங்க வலிமை, நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு 26ஆம் தேதி காலையில் பாம்பேலேருந்து ஹைதராபாத் டிக்கெட் போட்டு அன்றைக்கி போய் பண்ணேன். அப்போ போனப்போ கூட ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை சார் இந்த மாதிரி ஷூட் முடிச்சுட்டு வரேன் சார், நான் தான் டைட்டில். வாழ்த்துக்கள். டீ சாப்பிட்றீங்களா? இல்லை சார். காஃபி? இல்லை சார். அப்போ ஓகே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரீங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இல்லை ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. போய் நான் தூங்கினேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த மறுபடியும் எடுத்தாங்க. அஜித் சாரும் சரி வினோத் சாருமே சரி சொன்னாங்க சூப்பர். அது அஜித் சார் வந்து அந்த ஷார்ட்டில் என்னை தலையில் இப்படி கொட்டியிருப்பாரு, இப்படி சொல்லுவேன் பண்ணிவிட்டு ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சாரி வச்சுதா அப்படிதான் கேட்டார். டப்பிங் போகிறப்போ நான் ஏவிஎம் உள்ளே போகிறேன். வாங்க சார். ஐயோ தலை நீங்கள் என்ன போய் என்னது ஒரு கொட்டுன்னா இப்படி ரியாக்ஷன் கொடுத்துருக்கீங்க, போங்க உள்ளே போய் டப்பிங் முடியும். ஸோ அவ்வளோ இதாக நம்ம ஒரு கம்ஃபர்டபுளுக்கு கொண்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம கூட வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து பேசுறதெல்லாம் பெரிய விஷயம். அடுத்ததான் சசிகுமார் சார். சசிகுமார் அண்ணன்ட்ட அயோத்தி படம் மூலிமா தான் பழக்கம். பட் என்னை வரையும் டெய்லியுமே கால் பண்ணி பேசுகிற மனுஷன் சசிகுமார் அண்ணன். டெய்லியுமே பேசுவோம். என்னோடய கல்யாணத்துக்கு கடலூருக்கு வந்திருந்தார். ஆமாம், ஒய்ஃபுக்கு அண்ணன்னு சொல்லிட்டு அவர் தான் கையெழுத்து போட்டார். சூப்பர்ல, ஃபேமிலி கனெக்ட். ஆமாம், அண்ணன்ட்டு அவர் தான் ரெஜிஸ்டர் கல்யாணத்துக்கு கையெழுத்து போட்டார். அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கும். குழந்தைக்கும் இது பண்ணார், வளகாப்புக்கு வந்தார், எல்லாத்துக்குமே வந்து ஓடியாந்துருவார் சசிகுமார் அண்ணா. எப்படி சொல்கிறது, அவர் ஃபேமிலி தான், என்னோடய ஃபேமிலி தான். ஆமாம். அது சூர்யா சார். சூர்யா அண்ணனும் அதே போல் எதற்கும் தந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் பத்திரிக்கை வைக்க கல்யாணத்துக்கு வீட்டுக்கு போனேன். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் என்கிட்ட பேசினார் சூர்யா அண்ணன். உட்காந்து பேசினப்ப ஒய்ஃபை விட்டு கொடுத்துடாத, எல்லாத்தையுமே இப்போ ஓகே, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் நேரம் குழந்தைய பார்த்துக்கிட்டா நீ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கணும்,
அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கும் நீ ஃப்ரீடம் கொடுக்கணும், 2 பேருமே இதாக இருக்கும், ஒத்துமையாக விட்டு கொடுக்காம அவ்வளோ தூரம் பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப சூர்யா நானும் மேரேஜ்லயும் கொஞ்சம் சீனியர் அப்படிங்கறதுனால அவரோட அட்வைஸ் நம்ம கேட்டுட்டு தான் சீனியர் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல மனுஷன். ஒரு ஒரு ஹர்ட்டாக பேச தெரியாது, ஒரு நல்ல ஒரு அழகாக பேசுகிற வாய்ப்புகள். வணக்கம், நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு செட்லையுமே சரி அவர் பேசுவார். கௌதம் கார்த்திக் சார். ஐயோ, கௌதம் கார்த்திக் வந்து ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலி தான், என்னோட ஃபேமிலி மெம்பர் தான். கௌதமும் சரி எல்லா விஷயமும் ஹாய் மாம்ஸ் நல்லா இருக்கீங்களா, வாங்க போங்கன்னு அந்த மரியாதை கொடுக்கறதுலேருந்து எல்லாமே. அவங்களும் மஞ்சுமாவும் சரி, நான் ஏதாச்சும் ரீல்ஸில் போன வீடியோ பார்த்தோன்னா உடனே அனுப்பிச்சி விடுவேன். அவங்க வந்து கேட்டில் அவங்க வீட்லேயும் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ரீல்ஸ் பார்த்தா நேரம் மஞ்சுமாவுக்கு அனுப்பிச்சி விடுவோம். அவங்களும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்டையும் பேசுவேன். அவங்க வீட்டுக்கு நானும் ஒய்ஃபுமே போயிருக்கோம். ஒரு ஃபேமிலி பாண்டிங் மேரேஜுக்கு போயிருந்தோம். ரொம்ப ஒரு ஹம்பிள், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை மாதிரி கௌதம் கார்த்திக். அடுத்ததா என்னென்ன மாதிரியான படங்கள், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? யார் கூட அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? My bucket list. Of course, I want to grow as an actor because that's my first goal in life. That career has always been. I've always been passionate about anything that I do. Be it when I was an air hostess, when I'm an actor. So you have to give your best. So I have a long way to go, but I hope audience will like me for my characters, for my movies, and of course I want to do more Tamil movies and act with big actors inshallah, hopefully, yes, soon. Wishing you all the best. Thank you. Nandri. Thank you. பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி மாறி இருக்கு? சூப்பரா மாறி இருக்கு. வீட்டோட மகாராணி. எங்க வீட்டுல தான் அப்பா எல்லாமே பசங்க தான், அண்ணன் நானு எல்லாம். முதல் பெண் குழந்தை. எப்படி வந்து முதல்ல நான் பரம்பரையிலேயே கார் வாங்கின மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து அப்பாக்குன்னா பொண்ணு ரொம்ப கனெக்ட் இல்ல. ஐயோ அப்பா, நான் ஷூட் போயிட்டு வந்து அதான் என் ஒய்ஃப் வரும், நான் வந்துட்டு அப்படியே பாப்பா தூக்கம், சைக்கிள் வாஷ் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் உடனே அதை வாஷ் பண்ணிட்டு கொடுக்கணும். ஈவினிங்கில் நான் ஷூட் போயிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து பழகிட்டோம். இப்போ பாப்பா வந்தால் அந்த கையை வாஷ் பண்ணிட்டு வரணும், உள்ளே வாஷ் பண்ணிட்டு இங்கே வந்து சானிடைசர் இருக்கும், சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பா தூக்கணும். அதுவும் நம்ம பாப்பா தூங்கியிருந்தாங்கன்னு தொடக்கூடாது, அப்படியே டக்குன்னு ஐசை மொத்தம் வந்துடும். பாப்பா அப்படியே எழுந்திருப்பாங்க, வந்து ஆரம்பிச்சுட்டு குழந்தைய தூக்கி வரலான்னு. அதாவது பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் மேலே கொஞ்சம், ஒய்ஃப்னு இல்லாமல் பெண்கள் மேலே அதிகமாக எனக்கு ஒரு இது வந்துடுச்சு, ரெஸ்பெக்ட். ஏன்னா பாப்பா பிறந்தப்ப நான் ஹாஸ்பிட்டல் உள்ள இருந்தேன். லேபர் வார்டுக்குள்ள நீங்க இருந்தீங்க? நான் உள்ள என்னை மட்டும் ஹஸ்பண்ட் இருக்கலாம் நான் அலோவ் பண்ணேன். ஓகே. ரெயின்போ சில்ட்ரன்ல தான். ஸோ அதனால அங்க மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அதனால அங்க மட்டும் நான், வேற நிறைய ஹாஸ்பிட்டல் ஹஸ்பண்ட் உள்ள வரக்கூடாது, ஆமா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ள போனேன். பட் நான் ஏன்னா சரி அவங்க இது பண்ண உள்ள போனேன். ஆனால் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, என் கல்ல தனியாக ஓடிடுச்சு. அது ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்பதான் பெண்களோட வலினா என்னன்னு எனக்கு ரொம்ப இதாச்சு. அதுக்கப்புறம் அவங்க மேல, பெண்கள் மேல ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்து. நீங்க வந்து ஒரு சினிமா அந்த மாதிரி ஷூட் அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி பர்சனலாவும் நிறைய க்ரோ ஆயிட்டு வர்றீங்க நிச்சயமா. ஏன்னா ஒரு பொண்ணு பிறந்தது அப்படிங்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமா இருக்கு. உங்க 2 பேத்துக்குமே இந்த படம் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே சக்சஸ் ஆகணும்னு நாங்க விஷ் பண்றோம். Thank you so much.